ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன வீடியோன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி வந்து நம்ம பட்டி எப்படி ஜாயின் பண்ண போகிறதாங்க அப்படின்னு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஆமாங்க, ரொம்ப ஈஸியான மெத்தடில் தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். பட்டி ஜாயின் பண்ணுறதுல நிறைய மெத்தட் இருக்குது. இது வந்து ஃபஸ்ட்டு மெத்தட் தாங்க. அதுக்கப்புறம் இன்னும் நிறைய மெத்தட்ஸ்லாம் நான் தனித்தனியாக வீடியோவாக போடுறேன். இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மெத்தடில் நீங்கள் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா பட்டி வந்து மேலே கீழே ஏறி இறங்காமல் இருக்கும். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நம்ம மேல் துணி இருக்கு இல்லையா, மேல் துணி நல்ல பக்கம் வச்சுக்கிட்டு, அப்புறம் லைனிங் துணி இருக்கு இல்லையா, லைனிங் துணி வந்து இது மாதிரி வச்சுக்கோங்க. நான் வைக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா, உள்ள துணி நான் எப்போவுமே வந்து 3 கிளாத்து கொடுப்பேன். உள்ளே வந்து அப்போ தான் வந்து நல்லா திக்னஸாக இருக்கும் அந்த பட்டி வந்து. அதனால் 3 கிளாத்தை வச்சு இது மாதிரி இது 3 கிளாத்தை இதே மாதிரி வச்சு இது வந்து உள் சைடு போகிறதுனால வெளியே ஒன்றும் அவ்வளோ டார்க்காக தெரியாது. நான் இது மாதிரி வச்சு நான் தையல் போட்டுக்கிறேங்க. ஒரு 1/2 இன்ச்சுக்கு நம்ம தையல் போட்டுக்கலாம். அதே போல் இந்த பட்டி துணியை வந்து இதே மாதிரி சேம் மெத்தடில் நல்ல பக்கம் வச்சுட்டு மேலே வந்து லைனிங் துணி வச்சுட்டு அதுக்கு மேலே உள்ளே போகிற துணியை வச்சு நம்ம இது மாதிரி வச்சுக்கலாங்க. அதே போல் இதையும் ஒரு 1/2 இன்ச்சு விட்டு நம்ம தையல் போட்டுக்கலாம். இது தையல் போட்டதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை வந்து மடக்கி நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து திருப்புறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா இது மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. தேய்ச்சி விட்டுட்டு நீங்கள் இது மாதிரி மடக்கிக்கோங்க. இது மடக்கி இப்படி தையல் போடுறதா இருந்தால் போடுங்க. இல்லை உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் மேல் தையல் போட்டுட்டும் கூட நீங்கள் திருப்பிக்கலாம். நான் என்ன பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா, லைனிங் துணி பக்கம் இருக்கு இல்லையா, லைனிங் துணி பக்கம் நான் ஒரு தையல் போட்டுக்கிறேன். இது உங்களுக்காக தான் நம்ம போடுறோம். ஏன்னா இது மாதிரி படிமான தையல் போடும்போது நம்ம திருப்புறப்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் இந்த மெத்தட்லேயே ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டார்டிங் பிகினர்ஸாக இருந்தால் இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் மேல் தையல் நம்ம இது மாதிரி போட்டுக்கலாம், படிமான தையல் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இதே மாதிரி அந்த துணியிலையும் வந்து நம்ம தையல் போட்டுட்டு நம்ம திருப்பிக்கலாங்க. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ நல்ல பக்கம் நம்ம கரெக்டாக நல்லா திருப்பி வச்சுட்டு இது மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுட்டு ஒரு 1/2 இன்ச்சுக்கு வந்து நம்ம மேல் தையல் போட்டுக்கலாம். நல்ல துணி இருக்கு இல்லையா, நல்ல துணி பக்கம் மேல் தையல் வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு கிட்ட நம்ம தள்ளி போட்டுக்கலாங்க. இதே மெத்தடில் இந்த பட்டியை நீங்கள் ஜாயின் பண்ணி நம்ம தனியாக வச்சுக்கலாம். இது மாதிரி நீங்கள் இது மாதிரி பட்டி ஜாயின் பண்ணும்போது என்ன உங்களுக்கு மிஸ்டேக் வராமல் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொருத்தருக்கும் அந்த பட்டி ஜாயின் பண்ணும்போது 1/2 இன்ச்சு உள்ள மேலே கீழே போயிடும் இல்லையா, அப்போ வந்து பின்னால் ஜாயின் பண்ணுறப்போ பட்டி ஜாயின் பண்ணுறப்போ துணி பத்தாமல் போயிடும். அப்போ வந்து நீங்கள் இந்த மெத்தடில் ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த மிஸ்டேக் வராமல் இருக்கும். நீங்கள் ஸ்டார்டிங் பிகினர்ஸாக இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இப்போ நம்ம பட்டி ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ வந்து இதை எப்படி அளவெடுத்து மார்க் பண்ணி நம்ம கட் பண்ணி தைக்க போகிறோம் அப்படிங்கிறதாங்க உங்களுக்கு நான் காமிக்க போகிறோம். இப்போ வந்து நம்ம பேக் பீஸ் இருக்கு இல்லையா, பேக் பீஸும் ஃப்ரண்ட் பீஸ் கப்பு மார்க் பண்ணி தைச்சிருப்போம் இல்லையா, கப்பு பீஸே வச்சு இது மாதிரி கரெக்டாக போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் ஃப்ரண்ட் சைடு நம்ம ஊக்கு மாட்டோம் இல்லையா, அந்த சைடு வந்து நம்ம எத்தனை இன்ச் இருக்குன்னு நம்ம எண்ணிக்கலாம், பார்த்துக்கலாங்க. 4 இன்ச் இருக்குது. இங்கே வந்து ஒரு 2.5 இன்ச்சு நான் வைக்கிற அளவு மாதிரியே நீங்களும் வைங்க. மேலே வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு தள்ளி வச்சு கீழே வந்து அந்த 3 இன்ச்சு எடுத்துருக்கோம் இல்லையா, அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு தையலுக்கு ஒரு 3.5 இன்ச்சு இந்த மெத்தடில் நீங்கள் வந்து மார்க் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் அதே போல் நான் கிளாத் வந்து நல்ல பக்கம் வச்சு தான் நம்ம பட்டி கட் பண்ண போகிறோம். இல்லை அப்படின்னா அது என்ன ஆகுனா, நீங்கள் பேக் அதாவது நல்ல பக்கம் கெட்ட பக்கம் வச்சுட்டிங்கன்னா ஃப்ரண்ட் டு பேக்கும் மாறி வந்துடும். இந்த மெத்தடில் வைக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம எக்ஸ்ட்ரா பீஸரெல்லாம் இப்போ கட் பண்ணி விட்டுக்கலாங்க. கட் பண்ணி விட்டுட்டு ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரண்ட் சைடு எத்தனை மார்க் எடுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 4 இன்ச்சுக்கும் வந்து நம்ம மார்க் பண்ணோம். இப்போ வந்து நம்ம கப்பு வைப்போம் இல்லையா, கப்பு வைக்கிற இடத்துல வந்து சென்டரில் வந்து நம்ம எவ்வளோ மார்க் பண்ணியிருக்கோம்னா 2.25 எடுத்திருக்கோம். அந்த 2.25 மார்க் பண்ணிக்கலாங்க. இப்போ இந்த அளவு நான் எதுக்காக மார்க் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ ஃப்ரண்ட்லேருந்து நம்ம 3.5 இன்ச்சு இருக்குது. அதுக்கப்புறம் அந்த கப்பு இந்த இருக்கு இல்லையா மார்க் பண்ணுறேன், அந்த கப்பு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கரெக்டாக மார்க் பண்ணும்போது அது கரெக்டாக வரும். சென்டர் மார்க் பண்ணி இது மாதிரி மார்க் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக வருங்க. இந்த மெத்தடில் நீங்கள் மார்க் பண்ணுங்கள், பர்ஃபெக்டாக வரும் பட்டி. அதுக்கப்புறம் இது 3.5 இன்ச்சு, பேக்கில் நம்ம எத்தனை இன்ச் எடுத்தோம் அப்படின்னா 3.5 இன்ச் எடுத்தோம். இப்போ வந்து நம்ம பாடி சுற்றளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டு பீஸ் எவ்வளோ வருதுன்னு கேட்டிங்கன்னா 11 இன்ச்சு இப்போ நம்ம கரெக்டாக இருக்குங்க. இப்போ வந்து இதை மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இதை மார்க் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்து இதை வெட்டிக்கோங்க. இந்த இடத்துல வந்து சென்டரில் வந்து கொஞ்சம் மேலே ஒரு 1/2 இன்ச்சு மேலே வந்துச்சுன்னு என்ன ஆகுனா, சென்டர் அவுட்டு எந்த இடத்துலையுமே ஒரு 1/2 இன்ச்சு மேலே கீழே வந்துச்சு அப்படின்னா பட்டி வந்து நம்ம ஜாயின் பண்ணும்போது முன்ன பின்ன கீழே மேலே ஏறிட்டுருக்கும். நீங்கள் இந்த மெத்தடில் வந்து நீங்கள் பர்ஃபெக்டாக கட் பண்ணுங்கள், உங்களுக்கு பர்ஃபெக்டாக பட்டி வரும். இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இதை விட ஈஸி, உங்களுக்கு எந்த மெத்தடுமே ஈஸியாக இருக்காது. நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நம்ம அந்த இடத்துல நாச் போட்டு விட்டுக்கலாம். நாச் போட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம பட்டி ஜாயின் பண்ணிக்கலாங்க. பட்டி ஜாயின் பண்ணும்போது முக்கியமான விஷயம் நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னா, முன்ன பின்ன ஒரு வந்து 1/4 இன்ச்சோ மேலே ஒரு 1/2 இன்ச்சோ வந்து முன்ன பின்ன ஏறி இறங்கக்கூடாது. கரெக்டாக இந்த மெத்தடில் ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து பட்டி ஜாயின் பண்ணுங்கள். இப்போ வந்து நான் முக்கோண ஷேப்பில் இப்படி வச்சுக்கிட்டேன். அந்த ஷேப்பில் கரெக்டாக அந்த பாயிண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணி தையல் போட்டுக்கிறேங்க.
இப்போ வந்து இந்த கப்புக்கிட்ட எப்படி மடக்கி அடிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப நிறைய பேத்துக்கு இந்த டவுட் வந்துக்கிட்டே இருக்கும். இது வந்து நிறைய மெத்தடில் இப்போ நான் சொல்லிக் கொடுத்த 3 மெத்தடில் மடக்கிக்கலாங்க. இது மாதிரி மெத்தடில் மடக்கும்போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். நான் வந்து எப்போவுமே இது மாதிரி மடக்குவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த துணி இருக்கு இல்லையா, அந்த துணி நல்லா கரெக்டாக நேராக எடுத்து விட்டுட்டு இந்த ஷேப்பில் முக்கோண ஷேப்பில் வந்து நான் இப்படி மடக்கி தாங்க தைச்சிக்குவேன். இப்போ அந்த இடத்துல கரெக்டாக தைச்சிக்கோங்க. ஒரு 1/2 இன்ச்சுக்கு நம்ம தையல் விழுகிற மாதிரி தைச்சிக்கலாங்க. எல்லா பக்கமும் மேக்ஸிமம் நீங்கள் 1/2 இன்ச் தையல் போட்டுக்கோங்க. பிகினர்ஸாக இருந்தாலுமே நீங்கள் ஒரு 1/4 இன்ச்லாம் வேண்டாம். 1/4 இன்ச் நீங்கள் போடும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிசிறு வர ஆரம்பிச்சிரும். பிசிறு வர ஆரம்பிச்சிருச்சுன்னா அந்த இடத்துல நூல் வந்து பிரிய ஆரம்பிச்சிரும். அதனால் நீங்கள் வந்து இந்த மெத்தட்லேயே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து நான் பட்டி ஜாயின் பண்ணிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு மேலே கீழே எதுவுமே ஏறி இறங்காமல் உங்களுக்கு பர்ஃபெக்டாக அந்த இடத்துல வந்து கரெக்டாக வந்திருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஏதாவது ஏற்றம் இறக்கம் இருக்கா? இல்லை. இதேமாரி இந்த மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம ஒரு 1/2 இன்ச்சுக்கு நம்ம தையல் போட்டுக்கலாம். அதே போல் அந்த இடத்தையும் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம இன்னொரு சைடு இருக்கு இல்லையா, ஃப்ரண்ட் பீஸு, அதில் வச்சு நம்ம அதையுமே ஜாயின் பண்ணிக்கலாங்க. இப்போ வந்து இந்த இடத்துல வந்து இது மாதிரி மடக்கி விட்டுட்டு கரெக்டாக நேர் சமமாக பண்ணிவிட்டு பண்ணுங்கள். இல்லைனா அந்த இடத்துல நீங்கள் கரெக்டாக தேய்ச்சி விடாமல் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா, துணி வந்து அந்த இடத்துல வந்து மொந்தமாக நிற்கிற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் இது வந்து நான் டபுள் ஸ்டிச் போட்டுட்டேங்க. இப்போ இது மாதிரி ஈஸியான மெத்தட் உங்களுக்கு வந்து வேறு எந்த இதுவுமே இருக்காது. இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு அடுத்த மெத்தடில் வந்து உங்களுக்கு வந்து பட்டி எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுவீங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும்.